அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் இந்த உன்னதமான மாலை திருப்பலிக்கு வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருப்பலியிலே துரிஞ்சாபுரம் கிராமத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் சிறப்பாக நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல் உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் அருளும்படியாக இப்பலியை உங்கள் அனைவருக்காக கொடுத்து ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கச் செய்தீரே. கட்டளைகளை கடைபிடிக்க நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறைவார்த்தைகள் 9 முதல் 12 முடிய மற்றும் 8. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுங்கொள்ள
வலியோர் தளர்வுறும் முன்னும் அரைப்போர் மிகச்சிறலாகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் தெருச்சந்தடி கோலாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொல்லும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன் வாதுமை மரம் பூ பூக்கும் என்னும் வெட்டுக்கிளியைப் போல நடை தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளிக்கயிறு அருந்து பொன்விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடமுடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும் மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எம் தலைவரே தலைதோறும் முன்னும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைதோறும் நீரே என் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பதிலுரை பாடல் பல்லவி. எம் தலைவரே தலைமுறை தோறும் நீங்கள் எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரே வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் உழைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பதிலுரை பல்லவி. எம் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பதிலுரை பல்லவி. எம் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 43 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளுமாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்கவும் அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தை தன்னுடைய 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனை வேக வேகமாக பங்குத்தந்தையிடம் அழைத்து சென்றார். பங்குத்தந்தை பார்த்து சொல்லுகிறார், பாதனமே என் பையன் கேட்டேஸ் வகுப்புலாம் வரமாட்டான், கோவிலுக்கெலாம் வரமாட்டான், அவன் வீட்டிலே தான் இருப்பான். ஏனென்றால் அவனே கடவுளை பற்றி தெரிந்து கொள்வான். இப்படினாலும் அவன் ஒரு யூத்தாக வரும்போது, ஒரு இளைஞனாக வரும்போது அவன் தெரிந்து கொள்வான், படித்து புரிந்து கொள்வான். ஆகினாலே இன்றிலிருந்து என் பையனை எங்கேயுமே அனுப்ப மாட்டானே, அவனே தெரிஞ்சுக்குவான். கண்டிப்பாக அவனுக்கு அறிவு இருக்குது, அவனுக்கு நாலேஜ் இருக்குது, அவனுக்கு திறமை இருக்குது, நான் அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவனே கடவுளை தெரிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே பங்கு ஃபாதர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஃபாதரு சரி வாப்பான்னு சொல்லிட்டு அந்த பையனையும் அந்த அப்பாவையும் கூப்பிட்டுட்டு ஒரு கார்டனுக்கு பின்னாடி ஒரு கார்டனுக்கு போகிறாரு, ஒரு தோட்டத்திற்கு.
அங்கே முருங்கை தோட்டம் இருக்குது, கத்திரிக்காய் தோட்டம் இருக்குது, வெண்டைக்காய் தோட்டம் இருக்குது. பார்த்தா நிறைய களைகள் முளைத்திருந்தது. அதை பார்த்த உடனே இந்த தோட்டம் எப்படி பாருக்குதுன்னு பங்குஃபார் அந்த ஆளை கேட்கிறார். அந்த பங்குஃபார் அந்த ஆளை கேட்கிறார். உடனே நெஃபார் நிறையா களையாக இருக்குது, நிறையா புல் பூண்டு நிறையா இருக்குது பாதை, இது எப்படி வளரு பாதை அப்படின்னு சொன்ன உடனே அது போல தான் உன் பையனை வளர்த்துனுக்கிறேன். நிறைய கலைகளோடு வளர்த்துன்னு இருக்கிற, நிறைய அவனுக்கு திறமை இருக்குது, கடவுளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அவனை நீ தான் தடுத்து கொண்டிருக்கிற. ஆகையினாலே அவனிடம் இருக்கின்ற இந்த சோம்பேறி, அவனிடம் இருக்கின்ற நீ அவனை கட்டி போட்டு தெரியுமா, அது போல விஷயங்கள்லேருந்து அவனை எடுத்து விட்டனா அவன் நன்றா கேட்டகிஸ் வந்தானா அதையெல்லாம் அறிந்து கொள்வான், கடவுளை புரிந்து கொள்வான், இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்வான். ஆகையினாலே உன்னிடம் இருக்கின்ற கடைகளையும் அவனிடம் இருக்கின்ற கடைகளையும் எடுப்பதற்கு சிறந்த ஒரு வழி கடவுளை அறிந்து கொள்வதுதான் அப்படி என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது அழகாக. உன் இளமை காலத்தில் கடவுளை மறந்து விடாதே, கடவுளை நினை, கடவுளின் திருச்சட்டங்களை கடைபிடி அப்படி என்பதைத்தான் இன்றைக்கு சபை உரையாளரிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி முதல் வாசகம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஒரு விரக்தியிலிருந்து சொல்லுகிறது, எல்லாமே வீண் 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 அப்படி என்று சொன்ன சபை உரையாளர் நேற்று என்ன சொல்லுகிறார்னா, கடவுளை நம்புவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. நம்புவதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம். ஆகையினாலே அந்த சற்று நம்பிக்கை வருகிறது, எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் காலம் இருக்கிறது. ஆகையினாலே இந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை கடந்து செல்லக்கூடிய காலம் வரும் அப்படி என்று நேற்றைய வாசகம். இன்றைக்கு வாசகம் பாருங்க, இதையெல்லாம் கடந்து வந்து கடவுள் மீது நாம் இளமை காலத்திலிருந்து கடவுளை நம்ப வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை மறந்துவிடக்கூடாது அப்படி என்று அழகாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சீடர்கள் முழுவதுமாக அறிந்து கொண்டார்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இயேசு சொல்லுகிறார், நான் மூப்பர் கையிலும் சட்ட வல்லுநர்களும் ஒப்படைக்கப்பட்டு என்னை கொலை செய்வார்கள், நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்ன உடனே அவங்க அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல. ஆனால் நிறைய வல்ல செயல்கள் அது செய்கிற, அதை மட்டும் வியப்பா இருக்குது. அந்த சீடர்களும் மக்களும் பார்த்து, ஐயோ நல்ல பயங்கரமா செய்கிறாரு, நமக்குள்ளே ஒரு இறைவாக்கினர் தோன்றி விட்டார் அப்படி என்று ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய உள்நோக்கத்தை இந்த மக்கள் முழுவதுமாக அறிந்தார்களா, அந்த சீடர்கள் அறிந்து கொண்டார்களா அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எல்லாமே புதுமை செய்வது பார்த்து வியப்படைந்தார்கள். ஆனால் அவரை முழுவதுமாக நம்பினார்களா, முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவாக்கு வழிபாடு நமக்கு சொல்லுவது எது என்றால், இளமையாக இருந்தாலும் முதுமையாக இருந்தாலும் நாம் ஒரு நம்பிக்கையில் வருவதற்கு இளமை காலத்திலிருந்து கடவுளை மறந்து விடாமல் அவர் சிந்தனையில் நாம் வளர்ந்து வர வேண்டும் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார். அதனால தான் பாருங்க, சின்ன பிள்ளைங்களை கேட்டீங்க வாங்க, கோவிலுக்கு வாங்க, வாசகம் படிங்க, கோவிலுக்கு வந்து முட்டி போடுங்க, ஜெபம் சொல்லுங்க, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் கடவுள், நம்மை படைத்தவர் என்று ஏன் சின்ன வயசு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இளமை காலத்திலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாதான் கடவுள் யார் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள், கற்றுக்கொள்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நான் பல நேரங்களில் கடவுளை மறந்திருக்கிறேனா, பல நேரங்களில் கடவுளை நிந்தித்திருக்கிறேனா, எனக்கு வலிகளும் வேதனைகள் வரும்போது என்ன கடவுள் எனக்கு கொடுத்தார் அப்படி என்று சொல்லுகின்ற மக்கள் ஏராளம். ஆனால் அந்த கடவுள் இந்நாள் வரை இந்த துன்பத்தை தாங்குவதற்கு கூட எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், சக்தி கொடுத்திருக்கிறார், என் உடன் இருந்திருக்கிறார், எனக்காக பாடுபட்டிருக்கிறார், எனக்காக இறந்திருக்கிறார் அப்படி என்கின்ற அந்த ஒரு உன்னதமான அன்பை நாம் பல நேரங்களில் மறந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து, இந்த இளமை காலத்திலிருந்து என்னை வழிநடத்திய ஆண்டவர் இன்றைக்கு வழிநடத்துகிறார் என்பதை அறிந்தவர்களாக தொடர்ந்து நாம் ஆண்டவரை எப்போதும் மறந்து விடாமல் இந்த பலியிலே அதற்கான வல்லமை வேண்டி சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை.
இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இறையே அதை ஏற்றிடுவாய் உணராய் என்னை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உணராய் என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே மான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே மான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உம்மை போல் வார்த்தையை வாழ்வாக்கி அழகாக்கி சென்றிட வரமொன்று தான் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனிதர் உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்
பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், எம் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொடு ஜெபத்தை நாம் உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள்களில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீரின் நிலத்தில் எழுந்தெழுவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத வாசம் தருவாயே, தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, மறந்திட நாளும் வர வேண்டுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையுறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் என்றுமே வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசே தாயே, எம் மன்றாட்டை தயவாய் கேளும். வாழ்த்தி போற்ற வரம் தாரும்.
ஏற்றம்